ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. எரோமியா 30வது அதிகாரம் 18-19 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை சிறுமைப்படுத்துவதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதிய மாதத்திற்குள் வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பை திறப்புவேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் முன்போலவே நிலைப்படும் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுத்துவது இல்லை என்று சொல்கிறார். மறுபடியுமாக ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் சத்தமும் உங்கள் குடும்பங்களில் கேட்கப்படும் என்று சொல்கிறார். ஆமேன்.